விளக்குமறியலில் உள்ள சொல்லிசை பாடகர் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு சுமந்தனர். கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய ஆயுத கிடங்கு இடம் தம்பதியினர் தலைமறைவு அவசர உதவி கோரும் போலீசார். கிளிநொச்சியில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் இளைஞன் கைதான விவகாரம் நாமல் எழுப்பிய கேள்வி. தற்போதைய அரசு கோட்டாவை விட மோசமான விளைவை சந்திக்கும் சஜித் அணி பகிரங்க எச்சரிக்கை. சுரேஷ் சலை வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட முக்கிய உத்தரவு. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் சஜித் தலைமையில் விசேட கலந்துரையாடல். இரண்டாம் சங்கிலிய மன்னனின் சிரார்த்த தின நிகழ்வுகளை அரண்மனையில் சனிக்கிழமை நடத்த ஏற்பாடு. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 44 பேர் கடற்படையினரால் கைது. மக்களுக்கான நிதி உதவிகளை இழுத்தடிக்கும் அரசு இம்ரான் எம்பி கண்டனம். செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 283 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம். தொடர்வது விரிவான செய்திகள். எழுச்சி பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டில் தமிழ் சொல்லிசை பாடகர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த இளைஞன் சார்பில் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த நபரை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே எழுச்சி பாடல்கள் பாடினார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற கணேஷ்குமார் சங்கீர்த்தனை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய தாயார் இங்கே இருக்கிறார். நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே அவர் உட்படுத்தப்பட்ட வேளையிலே சிரேஷ்ட சட்டத்தரணி திரு சாயந்தன் அவருக்காக ஆஜராகினது எனக்கு தெரியும். இந்த விடயம் சம்பந்தமாக மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்திலே நேற்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் விளக்கமறியலில் வைக்கும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு சாயந்தன் அவர்கள் இந்த வழக்கை நேற்றோடு முடிவுறுத்தும்படியாக, அதாவது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாத விடயங்கள் என்று வாதாடியிருக்கிறார். ஆனாலும் நீதவானவர்கள் முதல் நிலையிலே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தினாலே விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது தாயாருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீர்த்தனை சந்தித்து உரையாடி இருக்கிறோம். அவர் சார்பிலே உடனடியாக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்வதற்கு அவர் எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதற்கான அவருடைய அறிவுறுத்தல்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிக விரைவாக நாளைய தினமே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே உச்ச நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்து வெகு விரைவிலே அவரை விடுவிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விபரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)H என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படம் காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள்.
ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், ஆனால் விசாரணை முடியும் வரைக்கும் அது குறித்து நீதவான் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே உச்சநீதிமன்றத்திலே இது அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான முழு அதிகாரமும் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனாலும் அவருடைய தாயாரினாலும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பேலியகொட குற்றப்பிரிவினரால் கொழும்பு தெமட்டகொட பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இவற்றில் 19 உள்ளூர் கைத்துப்பாக்கிகள் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேற்றைய தினம் காலை சிறப்பு அதிரடிப்படையின் உதவியுடன் இந்த ஆயுதங்களுடன் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள 1 லட்சம் போதைப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் செவனகல மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தெமட்டகொட பகுதியில் சில காலமாக தங்கியிருந்து வந்ததும் தெரியவந்தது. இந்த கைத்துப்பாக்கிகள் வேறு இடத்தில் தயாரிக்கப்பட்டு 2 இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டு தெமட்டகொடவில் உள்ள 2 மாடி கட்டிடத்தின் மேல்தளத்தில் அமைந்துள்ள ஒரு வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. குறித்த வீடு 3 மாதங்களுக்கு முன்பு வாடகைக்கு எடுக்கப்பட்டு ஒரு ரகசிய பதுங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. இந்த ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்ட நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த ஒரு இளம் தம்பதியினர் போலீசாரிடமிருந்து தப்பியோடியுள்ளனர். இளம் தம்பதியினர் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் பேலியகொட குற்றப்பிரிவுக்கு தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதன்பொழுது கைப்பற்றப்பட்ட 19 உள்நாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள் நல்ல நிலையில் இருந்ததாகவும் அவை T56 ரக தோட்டாக்களை கொண்டு தயாரிக்கப்பட்டவை என்றும் போலீசார் கூறுகின்றனர். தற்போது வெலிசர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் உறுப்பினர் தெமட்டகொட சமிந்தவின் மகனுடன் இவை தொடர்புடையவை என்றும் சமிந்தவின் மகன் துபாயில் தங்கியிருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் தெமட்டகொட பகுதியில் உள்ள ஒரு பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்கமைய அவர்கள் தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் காவலில் வைக்கப்பட்டு விரிவாக விசாரிக்கப்படுவார்கள் என்றும் தெரிய வருகின்றது. இந்த சோதனையில் சிறப்பு அதிரடிப்படையும் போலீசாருக்கு உதவியுள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்பில் இவ்வளவு பெரிய அளவிலான துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என போலீஸ் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. மேற்கு வடக்கு பொறுப்பு பிரதி போலீஸ் அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் பேலியகொட குற்றப்பணிப்பாளர் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒருதலை பட்சமாக பயன்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நிலவும் இரட்டை நிலைப்பாடுகள் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஒரு டிராப் பாடலில் விடுதலை புலிகள் தொடர்பான உள்ளடக்கத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு இளம் கலைஞர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இசையும் கலை வெளிப்பாடும் இப்போது பயங்கரவாதம் தொடர்பான குறியீடுகளாக கருதப்படும் நிலையில் சமீபத்திய உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது NPP அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பயன்படுத்தி பகிர்ந்த போது ஏன் இதே தரநிலைகள் பயன்படுத்தப்படவில்லை என்பதை அரசாங்கம் விளக்க வேண்டும் என தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட NPP நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற பாடல்களை சமூக ஊடகங்களில் வெளிப்படையாக பகிர்ந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது போலீஸ் எங்கே இருந்தது? அப்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எங்கே இருந்தது? சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகவே நீடிக்கின்றனர். மேலும் விடுதலை புலிகளின் கூறுகளையே ஊக்குவிப்பதையோ அல்லது மகிமைப்படுத்துவதையோ நாங்கள் ஆதரிப்பதில்லை. இருப்பினும் ஒரு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஒரு இளம் கலைஞர் ஆகிய இருவரும் ஒரே மாதிரியான நடத்தைக்காக குற்றம் சாட்டப்படும் போது ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்கப்பட்டு மற்றொருவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது தவறாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் வசதிக்காக சட்டத்தை பயன்படுத்த முடியாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு விதியும் சாதாரண இளைஞர்களுக்கு மற்றொரு விதியும் ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இத்தகைய நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை என்று அரசாங்கம் நம்பினால் அரசியல் சார்பு பேதமின்றி அனைவருக்கும் பொறுப்பு கூறல் சமமாக பொருந்த வேண்டும். இல்லையெனில் இந்த கைது ஒரு தலைபட்சமான அதிகார துஷ்பிரயோகமாக கருதப்படும் என்றும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது.
இந்த சந்திப்பு இன்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஆசிரியர்களின் இடமாற்றங்கள் தொடர்பில் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் வடக்கு மாகாணத்தின் கல்வித்துறையை மேலும் மேம்படுத்துவதற்கான பல்வேறு அபிவிருத்தி செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர், தலைவர் மற்றும் முக்கிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் தலைவர் சுரேஷ் சாலேவின் அறிக்கை சமர்ப்பணம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிர்வரும் 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் தலைவர் சுரேஷ் சாலே விசேட மருத்துவ நிபுணர் குழுவின் பரிசோதனைக்கு உட்படுத்தி அதற்கான அறிக்கையை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி சட்டமா அதிபர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சுரேஷ் சாலே சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் இதன்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் முன்வைத்த கோரிக்கையை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான அரசியல் உத்திகள் மற்றும் கட்டமைப்பு ரீதியான வேலை திட்டங்கள் குறித்து மிக முக்கியமான விடயங்களை ஆலோசிப்பதற்காக இந்த விசேட கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தீர்மானமிக்க இந்த தேர்தல் செயல்முறையை வலுப்படுத்துவதற்கு முன்னாள் மாகாண சபை பிரதிநிதிகள் பெற்றுள்ள அரசியல் அனுபவங்கள் போன்ற விடயங்களை கேட்டறியும் நோக்கில் சஜித் பிரேமதாச குறித்த கலந்துரையாடலுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அவரது ஒருங்கிணைப்பு செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த விசேட கலந்துரையாடலில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை கலைஞர் சங்கீதனை சட்டத்தரணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளருமான காண்டீபன் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த பாடகர் தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து தனது தளத்தில் பதிவிட்டதாக தெரிவித்து இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாடகர் சங்கீதன் தனது விடுதலை தொடர்பாக தாயாருடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீத் என்ற இளைஞன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் மேல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே 14 நாட்கள் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்த சங்கீத் அவர்களை இன்று காலை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே சென்று சந்தித்திருந்தோம். அப்போது அவர் மிகவும் சோர்வுடனும் சற்று பதற்றத்துடனும் இருந்ததை அவதானிக்க முடிந்தது. அவர் கடந்த பல மாதங்களாக அவருடைய சொல்லிசை பாடல்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே சற்று பிரபல்யமாக அறியப்பட்டிருக்கிற இந்த சொல்லிசை பாடல்கள் மூலமாக ஈழத்து தமிழ் கலைஞர்கள் பெருமளவிலே எங்களுடைய விடுதலை சார்ந்த கருத்தியலை முன்வைத்து தங்களுடைய இந்த அளிக்கைகளை செய்து வருகிற ஒரு போக்கை நாங்கள் அவதானிக்கிறோம். இது உண்மையிலேயே இளைஞர்கள் மிக ஆர்வமாக அந்த சமூக ஊடகத்தை தங்கள் பால் கொண்டு வந்து இந்த விடுதலைக்கு அவர்கள் ஆற்றி நிற்கின்ற ஒரு பணியாகவே நாங்கள் அதனை பார்க்கிறோம். ஆனால் இந்த கருத்து சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அரசுகள் மாறி மாறி அரசாங்கங்கள் அங்கே ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட இறுதியாக இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற என்பிபி அரசாங்கம் இந்த வாக்குறுதிகளை கொடுத்து முன் வந்திருந்தாலும் கூட அந்த வாக்குறுதிகளுக்கு மாறாக மக்கள் ஆணைக்கு மாறாக இன்றைக்கு வடகிழக்கிலே செயற்பட்டு வருகிற இந்த விடயங்களை நாங்கள் மிக ஆழமாக பார்க்கிறோம். அந்த வகையிலே சங்கீத் அவர்களுடைய கைது என்பது சர்வதேசத்துக்கும் ஏனைய
தரப்புகளுக்கும் ஒரு பாரிய செய்தியை சொல்லி நிற்கிறது. ஸ்ரீலங்கா அரசு மீண்டும் தமிழ் மக்களினுடைய குரல் வலையை நசுக்குகின்ற வகையிலே இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை கையில் எடுக்கிற போக்கை நாங்கள் அவதானிக்கிறோம். அவர்கள் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு பதிலாக கொண்டு வர இருக்கின்ற சட்டம் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் என்கின்ற வகையிலே கொண்டு வர இருக்கிற சட்டமும் மிக மோசமான ஒரு சட்டம். ஆகவே எப்படியாக பார்த்தாலும் தமிழர்களுடைய இந்த விடுதலை சார்ந்த அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் முன்வைத்து நகர்கிற எங்களுடைய இந்த விடுதலை பாதையிலே அவர்கள் இந்த பயங்கரவாதம் என்கின்ற வார்த்தை பிரயோகத்தோடு தான் அந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையை மேற்கொள்ள விளைவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த சங்கீத் என்கின்ற இந்த இளைஞன் வெறும் 20 வயதுகளிலே இருந்து கொண்டிருக்கிற இளைஞன் உணர்வெழுச்சியோடு எங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசியல் வழி நின்ற அந்த கடந்த கால அரசியல் செல்நெறியினுடைய வரலாற்றை கடத்துகின்ற ஒரு வகிபாகத்திலே தன்னுடைய இந்த கலை வெளிப்பாட்டை ஆற்றி நிற்கின்ற பொழுது அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த செயற்பாடானது அரசினுடைய படு பயங்கரவாத செயற்பாடு, சட்டவிரோதமான செயற்பாடு, சர்வதேச சட்ட நியமங்களுக்கு மாறான செயற்பாடு. ஆகவே வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற தமிழ் உணர்வாளர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவரும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும், தொடர்ந்து போராட வேண்டும். அந்த வகையிலே நான் அவரை அங்கே சந்தித்திருந்த பொழுது சங்கீத் அவர்களுடைய கோரிக்கையும் தன்னுடைய விடுதலை பற்றி நீங்கள் வெளியிலே இந்த செய்திகளை கொண்டு சேருங்கள், தன்னுடைய தாயாரோடு தொடர்பு கொண்டு ஏனைய விடயங்களையும் கையாளுமாறு அவர் எனக்கு கூறியிருந்தார். தாயாருடைய தொலைபேசி இலக்கத்தை தந்திருந்தார். நான் தாயாருடனும் தொடர்பு கொண்டிருந்தேன். அந்த வகையிலே இவருடைய விடுதலை சார்ந்து நாங்கள் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக நாங்கள் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். சங்கீதன் அவர்கள் தனித்தே அந்த குடும்பத்துக்கான ஒருவர் அல்ல. இப்பொழுது தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக அந்த அரசியலை முன்வைத்து இருக்கிறபடியால் அந்த சங்கீத் என்பவர் எங்களுடைய இனத்தினுடைய ஒரு சொத்து. அந்த வகையிலே அவருடைய விடுதலைக்கு நாங்கள் தொடர்ந்தும் குரல் எழுப்ப வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூற விரும்புகிறேன். யுத்த காலத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்ட திருகோணமலை மாவட்ட காணிகளை மீண்டும் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பது தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது இதுவரை காலம் விமானப்படை மற்றும் ராணுவத்தினரால் மக்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள சீனகுடா கரைமலையூற்று பகுதியின் காணிகள், கடற்படையினரால் மூடப்பட்டுள்ள நிலாவளி கோபாலபுரம் வீதி மற்றும் நிலாவளி இக்பால் நகர் பகுதியில் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை மீண்டும் வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர், பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருண் ஹேமச்சந்திர, பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் விஜயத்தின் பின்னர் இப்பிரச்சினைகள் தொடர்பாக பல சாதகமான தீர்மானங்களை எடுப்பது குறித்து கலந்துரையாடுவதாக தெரிவித்தார். இரண்டாம் சங்கிலிய மன்னனின் 407வது சிதார்த்த தினத்தை முன்னிட்டு யாழில் அமைந்துள்ள சங்கிலிய மன்னன் அரண்மனையில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக சங்கிலிய மன்னன் அறக்கட்டளையின் செயலாளர் சிவத்தொண்டர் ஸ்ரீந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்ட இரண்டாம் சங்கிலிய மன்னனின் சிரார்த்த தினத்தை 7 வருடங்களாக செய்து வருகின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கிலிய மன்னனின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஜமுனா ஏரி பகுதிக்கு ஊர்வலமாக சென்று பூஜை வழிபாடுகள் நடாத்தப்படும். பின்னர் சங்கிலிய மன்னனின் அரண்மனையில் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். இம்முறை விசேடமாக சங்கிலிய மன்னனின் வாழ்க்கை வரலாற்றை கண்காட்சியாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த நிகழ்வுக்கு சைவ அடியவர்கள் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையினரால் மே 16 முதல் 31 வரை உள்ளூர் கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த கைது நடவடிக்கைகளின் போது 8 டிங்கிகள், 2 கேனோக்கள் மற்றும் 4 டிராக்டர்களை கடற்படையினர் கைப்பற்றினர். அதன்படி திருகோணமலை, பனிச்சங்கேணி, சோபாதீவு, பொம்மல்குடா, கிண்ணியா, சூடைக்குடா, ஓட்டமாவடி, ஆலம்பில், புதுவக்காடு மற்றும் யாழ்ப்பாணம், சுண்டிக்குளம் ஆகிய கடலோர மற்றும் கடல் பகுதிகளை உள்ளடக்கிய இந்த நடவடிக்கைகள் மூலம் கிழக்கு மற்றும் வடக்கு கடற்படை கட்டளைகளினால் 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கடல் அட்டைகள், வணிகப் பொருட்கள், தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள், டிராக்டர்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மட்டக்களப்பு, கோட்பே, மூதூர், வாழைச்சேனை, குச்சவெளி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் உள்ள மீன்வள மற்றும் நீர்வள திணைக்கள அலுவலகங்களிலும் புல்மோட்டை போலீஸ் நிலையத்திலும் ஒப்படைக்கப்பட்டனர். திருகோணமலை மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு திட்டங்களை வழங்குவதில் அரசாங்கம் திட்டமிட்டபடி இழுத்தடிப்புகளை செய்து வருவதாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால உள்நாட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து திருகோணமலை மாவட்ட மக்கள் தற்போது தங்களது சொந்த இடங்களில் மீள குடியேறியுள்ளனர். எனினும் அவர்களது வீடுகள் முழுமையாக அழிவடைந்துள்ளமையினால் தற்போதும் தற்காலிக இருப்பிடங்களிலேயே அவர்கள் சொல்லனா துயரங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். அரசாங்கத்தின் வீட்டு திட்டங்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களின் தகமைகள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களது பெயர்கள் இறுதி பட்டியலில் உள்வாங்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கான வீட்டுப்படி கொடுப்பனவுகள் வழங்குவதில் அரசாங்கம் தேவையற்ற இழுத்தடிப்புகளை செய்து வருகின்றது. சுற்றறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களுக்கும் அப்பால் மேலதிக ஆவணங்களை கோரி அவை சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற காரணத்தை காட்டி பலரது வீட்டுக்கான கொடுப்பனவுகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கிராம உத்தியோகத்தர்களும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான வழிகாட்டல்களின்படி உரிய தகமைகள், புனர்வாழ்வு அட்டைகள் போன்ற அனைத்தும் மக்களிடம் உள்ளன. வீடுகள் பாதிக்கப்பட்டதை நேரில் அவதானித்த சிபாரிசு குழுவும் தனது பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க தற்போது இம்மக்களிடம் மேலதிகமாக போலீஸ் அறிக்கை கோரப்படுகின்றது. சுற்றறிக்கையில் இல்லாத ஒரு விடயத்தை ஏன் கேட்கிறீர்கள் என்று அதிகாரிகளிடம் வினவினால் அது மேல்மட்ட உத்தரவு என்று கூறி தட்டி கழிக்கின்றனர். யுத்த காலத்தில் போலீஸ் அறிக்கைகளை துரைத்த பொதுமக்கள் தற்போது போலீஸ் நிலையங்களுக்கு சென்று அதன் பிரதியை கோரினால் பழைய ஆவணங்கள் எதுவும் தங்களிடம் இல்லை என்று போலீசார் திருப்பி அனுப்புகின்றனர். இதனால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இது குறித்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரான பிரதி அமைச்சரிடம் பொதுமக்கள் புகார் அளித்த போதிலும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. எனவே அரசாங்கம் மக்களுக்கு வீடு வழங்குவது போல் காட்டி உண்மையில் அதனை வழங்காமல் ஏமாற்றுவதற்கான முயற்சிகளையே முன்னெடுத்து வருகிறதா என்று பலத்த சந்தேகம் எழுகின்றது. ஒரு கையால் கொடுப்பது போன்று கொடுத்து மறு கையால் பறிப்பது போன்ற செயலாகும் இது. அரசாங்கம் தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக இதுபோன்ற தந்திரங்களை கையாண்டு நதியை மீதப்படுத்த முயற்சிக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது என்றார். வெரிடாஸ் ரிசர்ச் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது 18 மாத பதவிக்காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை விட அதிக சட்ட மூலங்களை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலிருந்து ஊழலையும் மோசடியையும் ஒழித்து சிறந்த ஆட்சியை நிறுவுவதற்காக இந்த நாட்டு மக்கள் 2 முறை வாக்களித்தனர். ஒருமுறை மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் மறுமுறை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வெரிடாஸ் ரிசர்ச் வெளியிட்ட அறிக்கைகளின்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது 126 நாள் பதவிக்காலத்தில் 54 சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டும் 48 சட்டமூலங்களை தாக்கல் செய்துள்ளார். அவற்றில் 20 சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது 136 நாள் பதவிக்காலத்தில் 50 சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டும் 43 சட்டமூலங்களை தாக்கல் செய்தும் அவற்றில் 32 சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டன என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. இருப்பினும் இரு ஜனாதிபதிகளின் முதல் 6 மாதங்களை கருத்தில் கொள்ளும் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே அதிக எண்ணிக்கையிலான சட்டமூலங்களை நிறைவேற்றியுள்ளார் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது 41 நாள் பதவிக்காலத்தில் 17 சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டும் 16 சட்டமூலங்களை தாக்கல் செய்தும் அவற்றில் 6 சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டன என்றும் அது காட்டுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இன்று வரை 283 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 279 மனித எலும்புக்கூட்டுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 16ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி சித்துப்பாத்தி அடியாலை மனித புதைகுழி அகழ்வின் 3ஆம் கட்டத்தின் 16ஆம் நாள் நிகழ்வு இன்றைய தினம் காலை 8:30 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் 16ஆம் நாளாகிய இன்று புதிதாக
8 எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் மொத்தமாக 283 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 7 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள மொத்த எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை இன்றைய 16ஆம் நாளுடன் 279ஆக அடைந்துள்ளது. மீண்டும் நாளையும் இதே அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெறும். சான்று பொருட்கள் என்ற அடிப்படையில் ஒரு மனித எண்பு தொகுதி நல்லடக்கம் செய்யப்பட்டதாக இருந்த இடத்துல பிரேத பெட்டியினுடைய சில பாகங்கள் வந்து சான்று பொருட்களாக சேகரிக்கப்பட்டது. இன்றைக்கு தான் அதில் 274 சொல்லி இலக்கமிடப்பட்ட எண்பு தொகுதி இன்றைக்கு தான் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே 266 61 என்று இலக்கமிடப்பட்ட தொகுதி நேற்றைய தினம் இலக்கமிடப்பட்டிருந்தது. அதை இன்னும் வந்து முழுமையாக அந்த சுத்தப்படுத்தல் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் அது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. இந்த புதிய இடத்துல அந்த அகழ்ற அந்த பகுதியில் வந்து எத்தனை எடுக்கப்பட்டிருக்கிறாங்க? அதில் இதுவரைக்கும் வந்து 3 எண்பு தொகுதிகளுக்கு தான் இலக்கமிடப்பட்டிருக்கு. மற்ற இன்னொரு 2-3 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனால் முழுமையாக சுத்தப்படுத்தாததால் அதுக்கான இலக்கமிடுதல் வந்து போடப்படுது. அந்த பகுதியிலிருந்து இடைக்கடுத்த 7 மனித எண்பு தொகுதிகளில் 2 வந்து குழந்தைகளுடைய எண்பு தொகுதிகள். இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.